திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது ஏன் மற்றும் யாருடன் கூட்டணி சேர வாய்ப்பு உள்ளிட்டவைகள் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல் முருகனுடன் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தல்கள் கடந்த காலங்களில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தீங்க. உங்களுடைய எம்எல்ஏவாக உங்களுடைய கோரிக்கைகளையும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தீங்க. இவ்வளோ காலங்கள் இல்லாத இந்த 4-5 ஆண்டு காலங்கள் இல்லாத விஷயமாக திடீரென தேர்தல் சமயத்தில் இந்த முடிவை அறிவிக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டுச்சு? அதாவது நீங்களே சொல்றீங்க, 5 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தாருங்கள் என்று போராடி வந்தேன். ஆனால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. கண்டிப்பாக இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதிக்கு மேலே அடர்த்தியாக வாழக்கூடிய வன்னியர் மக்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள். கோபத்திற்கான காரணம் 10.5% நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்தில் அதற்காக நான் வாதாடினேன். அதற்காக நீதிபதி குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சரி, 10.5% நடைமுறைப்படுத்தவில்லை என்ற உடனேயே நான் சொன்னேன், நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த மக்களுக்கு அனைவருக்கும் உரிய கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதையும் வழங்க முன் வரலை. அதனால் கண்டிப்பாக ஒரு சமூக நீதி வழங்குவதில் திமுக அரசு அந்த சமூக நீதி வழங்குவதற்கு தவறிவிட்டது என்கிற அந்த கோபம் சமூக நீதி எதிர்பார்த்து காத்திருக்கிற வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழ் சமூக மக்களிடமும் இருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டேன் என்று அறிவித்த உடனேயே நீங்களே இப்போ பார்த்தீங்க, 25க்கும் மேற்பட்ட தலைவர்கள் என்னை சந்தித்து அவருடைய ஆதரவுகளை எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இவர்களோடு கலந்து பேசி நாம் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வாக்குறுதி கொடுக்கின்ற அரசியல் கட்சியோடு நாம் தொகுதி உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளலாமா, இல்லை நாம் தமிழ்நாட்டின் எந்தெந்த தொகுதிகள் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அல்லது கணிசமான வாக்குகளை பெற முடியும் என்பதை அவர்களோடும் ஆதரவு சக்திகளோடும் ஆதரவு கட்சி அமைப்புகளோடும் கலந்து பேசி நாங்கள் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக இதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கு தற்போதைக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன அதே கருத்தை தான் சொல்லுகிறேன். திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை முதலில் வரவேற்றுவோம் நான் தான். அவர் அரசியலுக்கு வரட்டும், மக்களுக்கு பணியாற்றட்டும், மக்கள் மனங்களை வெல்லட்டும். அதற்கு பிறகு அவரோடு கூட்டணி வைப்பதை குறித்து, தேர்தலிலே தொகுதி உடன்படிக்கை வைத்துக் கொள்வதை குறித்து பேசலாம். இப்போது அங்கு புரிதலற்ற, அரசியல் தெளிவற்ற, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாற்றை குறித்து எந்த புரிதலும் இல்லாத ஒரு இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சியாக அது இருக்கிறது. அதனால் அந்த கட்சியோடு இந்த நடைபெற இருக்கிற 2026 தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு இந்த வேட்புமனு தாக்கல் இருக்கு. அதற்குள்ள நீங்க உங்களுடைய கூட்டணியை இறுதி செய்து மற்ற விஷயங்கள் அந்த தேர்தல் வேலைகளை முடித்திட முடியுமா? சின்னம் குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் எங்கள் கட்சிக்கான சின்னத்தை தர சொல்லி நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு சின்னம் கிடைக்கும். அப்படி சின்னம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுயேட்சை சின்னங்களில் எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துகிறோமோ அந்த தேர்தல்களில் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி எங்களுக்கான வாக்கு வலிமை என்ன, நாங்கள் பேசுகிற தமிழர் அறம் சார்ந்த அரசியலுக்கு தமிழக மக்களிடத்தில் என்ன ஆதரவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்வாய்ப்பாக இந்த தேர்தலை நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.